Hi, host. Welcome to our channel Vetri Padihal. In this video, we will see about 11th Max exercise 9.3 la 8th sum la first subdivision பார்க்க போறோம். 9.3 8th la first subdivision வந்து very important sum. இன்னும் நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ 9.3ல 8th ஃபஸ்ட்டு சப்டிவிஷனோட சம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எக்ஸசைஸ் 9.3ல 8th ஏ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். கொஷின் பாருங்கள். லிமிட் n tends to infinity 1 + 2 + 3 + n divided by 3n square plus 7n plus 2 is equal to 1/6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ எல்ஹெச்எஸ் எடுத்துகிட்டு நம்ம ஆர்ஹெச்எஸ் வந்து ப்ரூஃப் பண்ண போகிறோம். எல்ஹெச்எஸ் என்ன? லிமிட் n tends to infinity. கொஷின் அப்படியே எழுதிக்கணும். ஓகேவா? 10th ஆல்ரெடி பார்த்துருப்போம். இந்தமாரி ஒரு ஈக்குவேஷன் வந்தாலே நம்ம என்ன ஃபார்மில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம்? n × n + 1 divided by 2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இந்தமாரி சீரீஸ் வந்தால் இதை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். டிவைடட் பை இந்த நம்பரை எடுத்து அப்படியே போட்டுக்கணும். ஓகேவா? இந்த இடத்துல இந்த ஃபார்முலாவை போட்டுட்டு கீழே இருக்க டினாமினேட்டரை எடுத்து அப்படியே புட் பண்ணிக்கணும். அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்டெப். லிமிட் n இங்கே வந்து n × n + 1 divided by 2ன்னு போட்டிருப்போம். அந்த 2 இங்கே பாருங்கள், இந்த ஸ்டெப்பில் போட்டிருப்போம்ல, இந்த 2வை நம்ம டினாமினேட்டரில் இங்கே ஆட் பண்ணிக்க போகிறோம். இங்கே இருந்த 2வை இங்கே டினாமினேட்டரில் ஆட் பண்ணிக்க போகிறோம். அதை தான் இங்கே பார்க்குறீங்க. இங்கே இருந்த 2வை வந்து மேலே இருந்த 2வை வந்து நம்ம டிவைடட் பை இங்கே 2ன்னு இருக்கும்ல, அதை வந்து நம்ம கீழே டினாமினேட்டர் கூட ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. லிமிட் அப்படியே தான் இருக்கும். லிமிட் n tends to infinity. ஓகேவா? இப்போ n n² மாறிடும். அந்த n² நான் வெளில எடுத்துட்றேன். n² வெளில எடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து எதுவுமே இருக்காது. அப்போ அந்த இடத்துல எதுவும் இல்லைன்னா 1ன்னு போடுவோமா? 1 ப்ளஸ் எந்த நம்பரை வெளில எடுத்தோமோ அதே நம்பரை வச்சு செகண்ட் டேர்மை டிவைட் பண்ணணும். அப்போ 1/n அப்படின்னு சொல்லலாம். நல்லா பாருங்க, இங்கே சைடில் பண்ணுறேன். n × n + 1 divided by 2 3n² + 7n + 2 அப்படின்னு கொடுத்துட்டாங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? n சேமாக இருக்குது. இதை நான் n² வெளியே எடுத்துடுறேன். n² வெளில எடுத்ததுக்கப்புறம் இங்கே எதுவுமே இருக்காது இல்லை. அப்போ வந்து நான் 1ன்னு போட்டுடுறேன். எந்த நம்பரை வெளில எடுத்தோமோ அந்த நம்பரையே நம்ம அப்படியே டிவைட் பண்ணிக்கலாம். என்ன தான் வெளில எடுத்தோம், அப்போ n டிவைட் பண்ணிக்கிறேன். டிவைடட் பை செகண்ட் கீழே டினாமினேட்டரும் அதான் பண்ண போகிறோம். இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா பாருங்கள், நியூமரேட்டர் அந்தமாரி பண்ணியாச்சு. டினாமினேட்டரில் வந்து என்ன பண்ணுறோன்னா 2வை வந்து வெளில எடுக்கிறோம். இந்த 2n² வந்து வெளில எடுக்கிறோம். ஏன்னா 2 டேர்மில் வந்து n² வந்து காமனாக இருக்குது. n காமனாக இருக்கிறதுனால 2n² வந்து வெளில எடுத்துட்டோன்னா இங்கே 3 இங்கே வந்து பேலன்ஸ் இங்கே எதுவுமே இல்லாதனால இங்கே நம்ம 1 போட்டோம். ஆனால் இங்கே 3 இருக்குது. அதனால் 3 அப்படியே போட்டுட்டு by 7 divided by n plus 2 divided by n². இந்த ஸ்டெப்பையும் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். பாருங்கள், இந்த ஸ்டெப் எப்படி மாறுதுன்னா 2 இருக்கு இல்லையா? இப்போ n இருக்கிறதுனால நான் 2n² வெளில எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு டேர்மான 2n² வெளில எடுத்துட்டேன்னா இங்கே வந்து 3 மட்டும் இருக்குமா? நம்ம என்ன நம்பர் எடுத்தோமோ அந்த நம்பர் தான் டிவைட் பண்ணுவோம். பட் இங்கே வந்து n² வச்சு டிவைட் பண்ண வேணாம், n வச்சே டிவைட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி இங்கே வந்து ஒரு 7க்கு பக்கத்தில் ஒரு n இருக்குது. அந்த n வச்சே நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஆனால் 2க்கு பக்கத்தில் n-லாம் இல்லை. அதனால் வெளில எடுத்த n² வச்சே டிவைட் பண்ணிடலாம். 2 divided by n². ஓகேவா? இந்த 7க்கு நம்ம ஏன் n² வச்சு டிவைட் பண்ணலன்னா அங்கே பக்கத்துலேயே n இருக்குது. அதனால் அதை அப்படியே டிவைட் பண்ணிட்டோம். 2க்கு வந்து பக்கத்தில் எதுவும் கான்ஸ்டன்ட் வேல்யூ இல்லை. அதனால் வந்து நம்ம வெளில எடுத்த n² டிவைட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டெப் தான் இங்கே போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு n tends to infinity. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா
n square 1 plus 1 by n divided by 2n square plus 3 7 by n plus 2n square அப்படின்னு இருக்கும். இப்போ வந்து நம்ம லிமிட்டை வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இத்தனை ஸ்டெப் வரைக்கும் லிமிட்னு நம்ம போட்டுட்டு வந்திருப்போம். ஆனால் இந்த ஸ்டெப்பில் வந்து நம்ம லிமிட்டை வந்து போட மாட்டோம். ஏன்னா இந்த ஸ்டெப்பில் வந்து நம்ம லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோன்னு அர்த்தம். இங்கே வெளில வந்து n ஸ்கொயர் என்னோட வேல்யூ தான் இன்ஃபினிட்டின்னு போட சொன்னாங்க. இன்ஃபினிட்டி வந்துட்டால் அதுக்கு வந்து என்ன நம்பர்னு எப்படி அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. அதனால் அந்த வேல்யூ வந்து கேன்சல் ஆகிடும். ஓகேவா? அப்போ இன்ஃபினிட்டி என்னுக்கு பதிலாக இன்ஃபினிட்டி போட்டால் இன்ஃபினிட்டி ஸ்கொயர் ஆகிடுமா? அது வந்து கேன்சல் ஆகிடும். இங்கே வந்து n ஸ்கொயருக்கு பதிலாக இன்ஃபினிட்டி போட்டால் இன்ஃபினிட்டி ஸ்கொயர் ஆகிடும். அப்போ இதுவுமே கேன்சல் ஆகிடும். இதுவும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன இருக்கும்? இங்கே எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தமா? 1 ப்ளஸ் நீங்கள்லாம் அப்படி டேரெக்டாக n ஸ்கொயர் கேன்சல் பண்ணிக்கோங்க. இன்னும் ஈஸியாக இருக்கும். n ஸ்கொயர் கேன்சல் பண்ணியாச்சுன்னா நீங்கள் அதை சப்ஸ்டியூட் பண்ணி கேன்சல் பண்ணாலும் ஓகே, இல்லை டேரெக்டாக கேன்சல் பண்ணாலும் ஓகே. பேலன்ஸ் வந்து 1 + 1 by n இருக்கும். என்னுக்கு பதிலாக இன்ஃபினிட்டி வந்து இங்கே போட்டுட்டாங்க. டிவைடட் பை இங்கே 2 இருக்கும். 2 3 ப்ளஸ் இங்கே n எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கே வந்து இன்ஃபினிட்டியை நம்ம போட்டுட்டோமா? இன்ஃபினிட்டி இருக்க எல்லா டேர்முமே வந்து க்ளோஸ் ஆகிடும். ஏன்னா இன்ஃபினிட்டி இருந்தால் அந்த டேர்முக்கு வந்து வேல்யூ இருக்காது. இன்ஃபினிட்டினா எது வேலைக்கு வேணாலும் நம்பர் போகும். அதனால் அக்யூரேட்டாக சொல்ல முடியாதுன்றதுனால அந்த டேர்ம் கேன்சல் ஆகி பேலன்ஸ் டேர்ம் தான் இருக்கும். அப்படின்னு பார்த்தா 1/∞, 7/∞, + 2/∞ கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் என்ன இருக்கும்? மேலே நியூமரேட்டரில் 1 மட்டும் இருக்கும். டினாமினேட்டரில் 2 × 3 மட்டும் இருக்கும். அதுதான் இங்கே போட்டிருக்கும். ஓகேவா? 1 2 3s are 6. LHS is equal to RHS. hence proved. ப்ரூவ் பண்ணி காட்டிட்டோம். இங்கே பாருங்கள், இதுதான் ப்ரூஃப் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம ப்ரூஃப் பண்ணி காட்டியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மை டு சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.